ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பிரதோஷமானது ஜூலை 8ஆம் தேதி அன்று நடக்கிறதுக்கு, இந்த ஜூலை 8க்கு பிறகு, அதாவது இந்த பிரதோஷத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல முக்கியமான தருணங்கள்லாம் வரப்போகுது. அந்த தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா, தீமை தரக்கூடிய விஷயமா? நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன, தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பழநீர் கொடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும், அது நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் அந்த முருகனை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்களானது இந்த பிரதோஷத்திற்கு பிறகு இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தின்படி கணிப்பு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வேலைகள் சிறு சங்கடங்களை உண்டாக்கக்கூடும். அதாவது நீங்கள் பணி செய்கிற இடத்துல சில விஷயங்கள் உங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடுங்க. சில இடத்துல பொறுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கக்கூடுங்க. மேலும் உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு வரக்கூடுங்க. ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் நடக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் கையிருப்பை அதிகரிக்க செய்யும். இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். அதாவது இந்த விஷயம் பண்ணலாம், புதுசாக தொழில் தொடங்கலாம், இல்லை வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிளானில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சாதகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக எந்த ஒரு பிளான் பண்ணாலும் அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அது உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் அப்படிங்கிறது நீண்ட நாள் இருந்திருக்கும். அதனாலேயே நிறைய விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்திருக்கும். அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கி சந்தோஷங்கள் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியாக கிடைக்க போகுதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை வெளிப்படுத்தி பாராட்டப்படுவீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க உத்தரவாதம் உங்களுக்கு அதிகமாக அமைஞ்சிருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றமும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலை விரிவு செய்வதற்கு ஏற்ற நேரமாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் அப்படிங்கிறது விலக போகுது. உங்களுடைய பிள்ளைகளால் மதிப்பும் பெருமையும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களின் ஆசை கிடைக்க பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க பொறுப்போடு உழைக்க வேண்டுங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள் கிடைத்து நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வீங்க. மேலும் புதிய முதலீடு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய முதலீடை பொறுத்த வரைக்கும் திட்டம் போட்டு இறங்குங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களை செய்யுங்கன்னு சொல்லலை, செய்யாதீங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த மாதிரி நான் புதுசாக ஒரு முதலீடு செய்யட்டா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டுட்டு அப்புறம் உங்களுடைய விஷயம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை தான் கொடுக்கும். அதாவது சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு நல்லதையும் கொடுப்பாரு, தீமையும் கொடுப்பாரு. அதனால் கலந்த கலவையாக தான் உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
மேலும் குரு பகவான் 8ல் இருப்பதால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு மன நிம்மதி குறையக்கூடுங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஆழ்ந்து யோசித்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் செய்யுங்க. மேலும் புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்யுங்க. அதாவது புதுசாக ஏதாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எச்சரிக்கையாக இருந்து அதுக்கப்புறம் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டுங்க. பண விஷயத்தில் மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோரின் ஒத்துழைப்பு பலத்தை அதிகரிக்குங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 27, 30. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 9, 3. சந்திராஷ்டம தினங்கள் 26ஆம் தேதி காலை முதல் 27ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முருகப்பெருமானை நீங்கள் ஏதோ ஒரு அதாவது முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய், வெள்ளி. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான் நினச்சிவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். அதே போல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுபகாரிய நிகழ்ச்சிகள், புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மகன்களின் ஆசையும் புதிய தொடர்புகளும் நன்மைகளை தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். திடீர் பயணம் மூலமாக ஆதாயம் ஏற்படும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடனை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் எல்லா முயற்சியிலுமே வெற்றி கிடைக்கும் காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். இன்னும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மன பயமும் இருக்கக்கூடும். விரிவாக்கங்கள் செய்வதால் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் நீங்கள் உங்களால் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியுங்க. மேலும் அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மிக்க அனுகூலமான காலமாக இருக்குதுங்க. பல வழிகளில் இருந்து உங்களுக்கு லாபம் வந்து கொண்டே இருக்கும். இதனால் சந்தோஷகரமாக இருப்பீங்க. எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வரவால் மன மகிழ்ச்சி அடையும். பொருளாதார நிலை திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்கள் செயல் திறமை அப்படிங்கிறது கூடும். அதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை அடைந்து விடுவீங்க. இன்னும் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகுது. மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்களுடைய சகோதரியின் நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சலூட்டும் வகையில் இருக்கக்கூடுங்க. மேலும் கேட்டி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளோடு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக கூட்டு தொழிலில் இருக்கவங்க பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களால் லாபமும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். மனைவியோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக போவது சிறப்புங்க. போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலமாக அமைஞ்சிருக்குங்க. பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை பார்ப்பாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் போன்ற சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய முதலீடு ஏதாவது செய்கிறீங்கன்னா பார்த்து செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. செலவுகள் ஏற்பட்டாலுமே அதை ஈஸியாக சமாளிப்பீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்துக்கோங்க. அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்க கொடுங்க. மேலும் இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்பொழுது முயற்சிக்க வேண்டாம். இப்போதைக்கு என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ அதையே தொடர்ச்சியாக பண்ணுங்கள். அலுவலகத்தில் சக பணியாட்களை அனுசரித்து போவது நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாம். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதுவுமே ஈடுபடாதீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தரக்கூடிய விஷயமா அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமா விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிரதோஷத்திற்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயம்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமா முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும்.